வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாயிஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் நம்ம தயாங்க்கு தான் பார்க்க போகிறோம். சுகர் டாடிஸ் பிரின்சஸ். இது வந்து போன வாரமே வர வேண்டிய வீடியோ இந்த வாரத்துக்கு வருது அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த ஃபுல் ஒன் ஷாட்டுமே போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அப்புறம் மனசே சரியில்லை, அதனால தான் போன சண்டே ஒன் ஷாட்டும் வரல, அப்புறம் தயாங்கோட எஃப்எஃபோட அடுத்த பாட்டும் வரல. அதனால தான் இந்த வாரம் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 17 ஆகுது, நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க 12th. இந்த சைட் தயவுங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 33 ஆகுது ஏஜாக. வந்து ஒரு மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அண்ட் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சிஇஓ அவன். அதுவும் சவுத் கொரியாவிலே நம்பர் 1 சிஇஓ, ஆனால் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு 6 months வந்து இந்த சுகர் டாடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஓகே, இதுவே போதும் நினைக்கிறேன் இன்ட்ரோ. ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே வந்து தயாங்கோட டேபிளுக்கு கீழே உட்காந்துட்ருக்கீங்க. தயாங்க அப்படியே அந்த மீட்டிங்கையும் பார்த்துட்டேன், அவங்களையும் பார்த்துட்ருக்கான். வயன் பேபி டால் வெளியே போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் நோ டேடி ஐ வாண்ட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அவன் ஃபேனில் கை வைக்கிறீங்க. தயாங்க அப்படியே ஐஸெல்லாம் ஒயிட் ஆகுது. பேபி டால் நோ டேடியை ரொம்ப இதை எடுத்தாத போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் நீங்கள் எதுவுமே காதில் வாங்கலை. டேடி லெட் மீ ஹேவ் வாட் ஐ வாண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டேன். அப்படியே அவனோட ஜிப்பை வந்து அன்சிப் பண்ணுறீங்க. அவனுக்கு வந்து ஐஸெல்லாம் ஒயிட் ஆகுது. அவன் அப்படியே உங்களையும் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே காதில் வாங்கலை, அப்படியே நீங்கள் பண்ணுறதை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட ஜிப்பை வந்து அன்சிப் பண்ணிட்டு அவனோட மெம்பரை வெளியே எடுக்கிறீங்க. அவங்க பேபிடோல் நோ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நோ டேடி நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக ரப் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். அந்த சைடு மிஸ்டர் தயோங் வாட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தயோங் அப்படியே பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு மாதிரி திக்கி திணறி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு இந்த சைடு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளஷர் ஆகுது. அவனால் மோன் பண்ண முடியல. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட டிப்பில் வந்து கிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த சைடில் இருக்கவங்க பார்த்துட்டு மிஸ்டர் கிம் தயோங் வாட் ஹேப்பன் தண்ணி குடிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி அக்குவலாக சொல்கிறாங்க. தயாங் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து திக்கி திணறி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே ஸ்மோக் பண்ணுறீங்க. பரவாயில்லையே, டேடிக்கு என்னோடய டச்சஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அவன் மேலே. அவன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவங்களுக்கு வந்து டென்ஷனே எடுத்து மிஸ்டர் கிம் தயோங் ஐ திங்க் யூ நீட் எ பிரேக். ஸோ மீட்டிங்கை ஒரு 1 hour கழிச்சு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. தயோங்க பொச்சு கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பின்னாடி சாயிறான். ஓ ஷிட் கட் பண்ணிட்டாங்களா, சரி ஓகே நான் கிளம்புறேன் டாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. தேங்க பார்த்துட்டு ஏய் பேபி டால் நில்லடி அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன டாடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஓடி வந்து உங்களை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் பின் பண்ணுறான் அவங்கள. என்ன டாடி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி இவ்வளோ நேரம் என்ன டெம்ட் ஏற்றி விட்டுட்டு அப்போ வீட்டுக்கு போகிறேன்ற டாடி நான் அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அவனோட சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கோலம் போட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பேபி டால் யூ மேக்கிங் மீ ஹார்ட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களோட டச் அவனை என்னென்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க அவனை. அவன் அப்படியே எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான். அப்படியே உங்களை அவன் ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு ஈடு கொடுத்து கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே டங்கெல்லாம் உள்ள விட்டு அவ்வளோ
ஹாட்டாக வந்து அந்த கிஸ் போயிட்டுருக்கு. தயவங்க அப்படியே உங்களோட நெக்கு செஸ்ட்டு கிஸ் மேக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பயங்கரமாக வந்து மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி சக் பண்ணி அப்படியே கிஸ் மேக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பயங்கரமாக மோன் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டை வந்து ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. டாடி டாடி ப்ளீஸ் டோன்ட் மேக் கீ, அவன் வீட்டில் மாட்டினா செத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி மார்னிங் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இட்ஸ் ஓகே பேபி டால், எனக்காக வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் திருப்பி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். அந்த பார்வையோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகிட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்டு இருக்கான். டாடி கிஸ் பண்ணுங்க. ஆஹா, டென்ஷன் ஆகுதா என்ன, இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவங்க நெக்கெல்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கான். பேக் நெக்கை வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனுக்கு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்கு பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டாடி பண்ணவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் எஸ்ன்ற மாதிரி நோட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனோட மெம்பரை முகத்தில் வச்சு அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. தேவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் பின்னாடி சொருவது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவனுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அவனோட கிளைமேக்ஸ் ரீச் பண்ணதும் அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வாயிலுக்கு இதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. குட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆஹா, வெறும் குட் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு ஐ லைக் தட் வே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மீ டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. அவன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் போகுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவங்க பக்கத்தில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு டாடி சொல்லு பேபி டால், நம்ம இது வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் அந்த ஒன்று ஏன் இன்சர்ட் பண்ணக்கூடாது? கொஞ்ச நாள் போட்டுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையாண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்து கேட்குறீங்க. பேபி டால் அப்போல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவங்களோட சீக்ஸை ரப் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கான். இல்லையே, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எதுவும் இல்லாத மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டாடி. அப்போதான் இல்லை பேபி டால், நீ தான் எனக்கு எல்லாமே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறீங்க. மணி 6. சரி வீட்டுக்கு போகணும். சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிளம்புறான். கரெக்டாக மீட்டிங் வருது. பேபி டால் ஒரு 10 மினிட்ஸ்னா நான் மீட்டிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போய் மீட்டிங் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்ருக்கான். அவங்களுக்கு ஒரு மாதிரி டர்ட்டியாக யோசிக்குது உங்கள் மைண்டு. ஏதாவது விளையாடி பார்ப்போமா, பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அந்த க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க, அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. அவங்க அப்படியே உங்களே கண்ணை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். எப்படி ஆள் என்ன பண்ணுற, மீட்டிங் மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஷோல்டரில் லைட்டாக அந்த ஸ்டாப்பை எடுத்து விட்டுட்டு அப்படியே மாய்ஸ்சரைசர் போகிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கல்ப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து அந்த மாய்ஸ்சரைசரை வந்து ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஒரு 10 மினிட்ஸில் அந்த மீட்டிங்கும் வந்து முடிஞ்சுது. அவங்க அப்படியே லேப்டாப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது ஓப்பனில் தான் இருக்குது, பட் ஜஸ்ட் ஷட் டவுன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் மீட்டிங் போகுதுன்னு நினச்சிட்டு இன்னும் வந்து மாய்ஸ்சரைசரை வந்து உங்கள் லெக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. டாடி மீட்டிங் சவுண்டே கேட்கல, நியூட்டில் இருக்குது. நியூட்டில் இருந்தால் நீங்கள் பேசுறது தான் கேட்காது, அவங்க பேசுகிறது கூட கேட்காது. தெரியல பேபி டால் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி டீசிங் ஸ்மைலாக சொல்கிறான். உங்களுக்கு புரியுது டாடி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கிளம்புறீங்க. அவங்க அப்படியே கை பிடிச்சி எடுத்துட்டு என்னாடி இவ்வளோ நேரம் ரொம்ப டெம்ட் ஏற்றுட்டு இப்போ கிளம்புறேன்ற, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் வீட்டுக்கு கிளம்புனப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. அவங்க திருப்பி பிடிச்சி நிறுத்திட்டு பாரு பேபி டால், நான் பேசிகிட்டு இருக்கும் போது நீ போகலான்னு வச்சுக்கோயா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் டாடிக்கு எது தான் பிடிக்கும், என் பேபி டாலை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அவங்க இயர்ஸில் வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரி போதும் ரொமான்ஸ்னால் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே பாய்
அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து அவனோட காரில் உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் முன்னாடியே இறங்கிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வந்து போகிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, மணி 6 ஆச்சு, எவ்வளோ நேரம்டி உனக்கு? அம்மா நான் எப்போவும் இந்த டைமில் தானே வருவேன், அப்புறம் என்ன? இல்லை ஒயான், நீ நிஜமாக சொல்லு, லியா வீட்டுக்கா போனேன்? ஆமாம்மா லியா வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்பணும் மாட்டேனா இதை? அம்மா அப்புறம் என்ன சொல்கிற? நான் நம்பம்மா, நான் படிக்க தாம்மா போகிறேன். நீ படிக்க போகிற மாதிரி தெரில ஒயன், நீ எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகுற. அம்மா ஃபீல் ஆகுறேன்னா அது நான் படிக்கிறது எனக்கு மறந்துடுது, அதனால ஃபீல் ஆகுறேன். அதுக்காக நான் படிக்க போகலன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா உனக்கு? நம்பிட்டேன் ஒயன், உன்னை நம்பிட்டே தான் இருக்கேன் நான். ஆனால் நீ என்ன வேலை பார்க்குறன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நல்ல வேலை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவங்ககிட்ட வாயடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஷப்பா ஒரு நிமிஷத்தை மாட்டியிருப்பேனே அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. தயங்க வந்து மிஸ் யூ பேபி டால் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு மிஸ் யூ டூ டாடி அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்லான்னு வெளியே போகிறீங்க. உங்கள் அப்பா உட்காந்துட்ருக்காங்க. அப்பா எப்போ வந்தீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, இவ பண்ணுறது எதுவுமே சரியில்லைங்க, வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. ஏம்மா என்னடா பண்ண? அப்பா நான் ஒன்றுமே பண்ணலப்பா, அம்மா தான் சும்மா கத்துறாங்க. சும்மா கத்துறேனா? ஆமாம், இவகிட்ட சும்மா கத்துறதுக்கு எனக்கு பைத்தியம் பாரு, யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி தட்டு எடுத்து மண்டையிலே அடிக்கிறாங்க. அம்மா தட்டு வச்சா அடிக்காது, வலிக்குது. உன்னை இதுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. போமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஏண்டா என்ன ஆச்சு? இவ ஃபெயில் ஆகிட்டு வராங்க. ஃபெயிலா? என்ன வேணுமா இது? டாடி எனக்கு படிப்பு நிற்க மாட்டேங்குது டாடி. நிற்கலண்ணா, இந்த வருஷம் 12th நீ நல்லா படிக்கணும், காலேஜ் போகணும், உனக்கு ஆசை இல்லையா? அது எனக்கு எங்கே ஆசை இருக்குது, எனக்கு என் டாடி கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசை இருக்குது. படிக்க சொன்னால் நான் எப்படி படிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, சொல்லுடா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்ல. ஆமாப்பா போகணும் தான், அப்போ ஒழுங்கா படிக்கணும்டா. நானும் ட்ரை பண்ணுறேன்ப்பா, ஆனால் வந்து எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்குதே. இங்கே பாருவாயா, நல்லா படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் படிக்கிறேன்ப்பா, நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் மறந்துடுது. லியா கிட்டே நான் வந்து ஏதாவது டிப்ஸ் கேட்டு நான் ஒழுங்காக படிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சமாளிச்சிட்ருக்கீங்க. அவங்க அப்பாவை நம்பிட்டு, சரியா பொண்ணு நல்லா படிப்பா, நீ எதுவும் அவர்கிட்ட திட்டு அதை என்ன? அப்பா பொண்ணும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் அவள் ரொம்ப கெட்டு குட்டிச்சுவராக போயிட்டுருக்கா, ஒரு நாள் ஏதோ நடக்க போகுது, அப்போ தான் தெரியும் உங்கள் பொண்ணை பற்றி. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாதா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போனீங்க. உள்ளே பண்ணாத அவங்க 2 வாட்டி கால் பண்ணியிருக்கோம். அச்சோ டாடி கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தயவுக்கு கால் பண்ணுறீங்க. தயவுக்கு பிக் பண்ணிட்ட. பேபிடா என்ன பண்ணுறா? சாப்பிட்டுட்டு வந்தேன் டாடி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி டாடி, இப்போ எங்கே இருக்கீங்க? மிஷின் இருக்குல்ல, ஸோ நான் போயிட்டுருக்கேன், பார்த்துருங்க. சரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஒரு கன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. டாடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்குள்ள கால் வந்து கட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, கன் சவுண்ட் கேட்டுச்சு, டாடிக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டு வெளியே போகிறீங்க. போனால் அவங்க அம்மா, இன்னைக்காவது சீக்கிரமாக வரைய மாட்டியா? நான் இன்றைக்கும் படிச்சுட்டு 6:30 தான் வருவேன், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இது திருந்தாது அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுடுறாங்க. அப்படியே நீங்கள் போய் பார்க்குறீங்க, அந்த 2 ஸ்ட்ரீட் தள்ளி அவன் வந்து காலில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் போயிட்டு அப்படியே டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு பேபி டால், என்ன இப்படி டைட்டாக இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கேன்? நான் பயந்துட்டேன் டாடி, இது நீங்கள் கால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன் சவுண்ட் கேட்டுது, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவனோட சீக்ஸில் கை வச்சுட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பேபி டால், அது சும்மா ஏதோ ஃபைட்டு விட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களுக்கு எதுவும் ஆகலை? எனக்கு எதுவும் ஆகலை பேபி டால், வேணா காட்டுட்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். சும்மா இருங்க டாடி, ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே போய் காரில் உட்காரிங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு, ஸ்கூலுக்கு போகிறதுல மேடம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல், என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் படிக்க சொல்கிறாங்களே. படிக்க மாட்டேல நீ? ட்ரை பண்ணுறேன் டாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கும் போய் இறங்கியாச்சு. நீங்கள் அப்படியே இறங்கிட்டு
சரி டாடி, அப்போது ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. தயங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வெளியே வந்து கீழே நீல் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து ஷூலேஸ் கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டாடி என்ன பண்ணுறீங்க? ஷூலேஸ் அவந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அதை கட்டிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். டாடி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. என் பேபி டாலுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் இது ஸ்கூலு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அப்படியே தள்ளி போய் நிற்கிறான். நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு வேணுமே பேபி டால், ஈவினிங் வா உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு போங்க டாடி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போயிடுறீங்க. அவங்க அப்படியே சிரிச்சிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் கிளாஸுக்கு போயிட்டு பேகை தூக்கிலையா மேலேயே அடிக்கிறீங்க. அவள் பார்த்துட்டு போகிறோமா கிச்சுக்கல இப்போ இதுக்கு பேகை தூக்கி இப்படி அடித்தா? சும்மா வச்சான் நான் அடித்தான் அது கூட வாங்க மாட்டேன், வாங்கின்னு தானே உட்காந்துட்டீங்க. அப்புறம் என்ன மூஞ்செல்லாம் செவன்னு இருக்குது, என்ன பண்ணிட்டு வந்த? அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். இல்லையே ஒன்றும் இல்லையா, சரி இல்லையா, என்ன பண்ணிட்டு வந்த சொல்லு அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அது ஒன்றும் இல்லை மச்சான், இன்னைக்கு டாடி சுமாரி என்ன நான் டாடி தானே கேட்டான். சரி சொல்கிறதுக்கு இல்லை. டாடி எனக்கு ஷூலேஸ் கட்டி விட்டாரு. அவரா? ஆமாம் மச்சான் அவரே தான். அவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு ஷூலேஸ் கட்டி விட்டாரா? அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவர் என்னோட டாடி. வாழ்கிற மச்சான், வாழ்கிறேன்னா நல்லா தான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நடத்து அப்படின்ற மாதிரியா வந்து லெஜண்ட் வந்து கவனிச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே மெதக்கத்தில் தான் இருக்கீங்க. தயவங்க நினைப்பாவே இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் பெஞ்சில் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு அவன் சிரிச்சது, அவன் பேசினது, அவன் காலையில் பண்ணது எல்லாமே அப்படியே மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மேம் பார்த்துட்டு ஒயன் மேம் என்ன சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன், படிக்கணுன்ற இதுவே இல்லைல்ல? அது மேம் கொஞ்சம் தலைவலி. ஓ தலைவலின்னா உங்கள் ஊரில் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்களா ஒயன்? அது மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதில் பேப்பர் கொடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேப்பர்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க, உங்களை உட்காரவே சொல்லலை. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏன் பார்த்துட்டு என்னடி நிற்க சொல்லிவிட்டு அது பாட்டுன்னு பேசிகிட்ருக்கு, தெரியலையே தாய் கிழவி இன்னைக்கு என்ன பண்ண போகுதுன்னு. சரி நில்லு அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. பார்த்தா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் நம்ம ஒயன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிழிஞ்சது நான் எங்கே கிழிஞ்சது அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு ஃபெயிலு, இந்த தடவையும் ஃபெயிலு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபெயிலா சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இல்லையா பார்த்துட்டு ஏன்டி நான் தான் காட்டினல்லடி வச்சான் அது இங்கேருந்து தெரிலடா சாவு அப்படின்ற மாதிரி அவள் வந்து உட்காந்துட்ருக்கா. மேம் பார்த்துட்டு இவன் இதில் மட்டும்தான் ஃபெயிலா இல்லை எல்லாத்துலேயும் ஃபெயிலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிளாஸ் மொத்தமும் சேர்ந்துக்கிட்டு அவள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. அதானே படிக்கிறதே இல்லை ஆனால் சிரிச்சுக்கிட்டு கனவு உலகத்துலேயே வாழ்கிறது என்ன ஒயன்? நான் எங்கள் கனவு உலகத்தில் வாழ்ந்தேன், என் டாடி கூட நிஜத்துலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வாய்ஸு. அவங்க பார்த்துட்டு என்ன முனமலுக்கிற? ஒன்றும் இல்லை மேம், படிக்கணும்னு கொஞ்சம் கூட உன் மூளையில் அறிவில்லையா அவன்? வா தாய்க்கல்விக்கு உம்முன்னு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தலையை சொறிறீங்க. தலையை சொறியாத அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க படிக்கணும் மாட்டியா அவன் நீ? மேம் எனக்கு வரமாட்டேங்குது மேம் வரமாட்டேங்குதா அப்படின்னு சாக் பீஸை தூக்கி மாண்டே அடிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீங்கள் அப்படியே கம்முன்னு நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவங்க மாதிரி வெளியே போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் நின்றுக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை முறைச்சிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்படியே தான் வந்து அந்த ஸ்கூல் டேவும் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே வந்து சாயங்காலம் நடந்து போயிட்டுருக்கீங்க இல்லையா கூட. இல்லையா பார்த்துட்டு என்ன மச்சான் அடி பலமோ வாய மூடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது தேங்க வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தேங்க போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க உங்கள் ஃபோன் ஹைட்டில் கிஸ் பண்ணிட்டு எப்படி பேபி டால் இன்னைக்கு போச்சு குட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையா வந்து நின்றுட்டு சார் நான் ஒன்று சொல்லிட்டேன் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லையா சொல்லுங்கள் மிஸ். இல்லையா இல்லை வயனை இன்னைக்கு மேம் செம்மையாக திட்டினாங்க. எதுக்கு உன எதுக்கு திட்டினாங்க? அது டாடி அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இல்லையாக்கு கண்ணு காட்டுறீங்க போடி அப்படின்ட்டு. அவர் கேட்காம இல்லை சார் இவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கு. அவங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். டாடி வாயை மூடு வாயன் நீ சொல்லுங்கள் மிஸ். இல்லையா
அது சார் வந்து எல்லாத்தையும் ஃபெயிலு மேம் செம்மையாக திட்டினாங்க. ஸோ கொஞ்சம் படிக்க வைக்கிறீங்களா? நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு மைடி பார்த்து இருந்துக்கோண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறான். என்னத்தை பார்த்து இருந்துக்கும், என் டாடி கூட இன்றைக்கி ரொமான்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், சாணியும் கோத்து விட்டு போது பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளையே முறைச்சிட்ருக்கீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அவளை முறைச்சது போதும் என்ன பாரு டாடி ஃபெயிலா? ஆமாம் டாடி. ஏன் என்கிட்ட சொல்லலை? அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கையில் வந்து கோலம் போட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி காரில் ஏறுறான். போச்சு இன்றைக்கி செத்த கனவுலாம் கண்ணுனே என் டாடி கூட இன்றைக்கி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. சனி நாளைக்கு இருக்கடி உனக்கு இல்லையா நாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே புலம்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எங்க பார்த்துட்டு காருக்குள்ளே ஏறுவாயன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு தான். நீங்கள் கடவுளான்னு போய் ஏறிக்கிறீங்க. தேங்க அப்படியே பார்த்துட்டு மேன்ஷனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே கார் வந்து மூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே காரில் ஈவினிங் போகும்போது அவங்க கையை நோண்டுவான், இல்லைன்னா அவங்கள தூக்கி லேபில் உட்கார வச்சுப்பான், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே போச்சு பயங்கர கோவத்தில் இருக்கார் போல். ஷோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே வந்து மேன்ஷனுக்கும் காரு போகுது. அவங்க அப்படியே அவன் பாட்டுன்னு இறங்கி போயிடுறான். எப்போவுமே கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே தான் வெளில போவீங்க. இன்றைக்கி அவன் பாட்டு ஏஞ்சி போயிடறான். அவ்வளோதான் உங்களுக்கு போச்சு. கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவன் தையை லூஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போய் பண்ணுறீங்க. அவன் கையை எடுத்துகிட்டு தள்ளி போயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாடி என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? வயன் எப்போத்துலேருந்து படிக்க போகிற? டாடி அது எப்போத்துலேருந்து படிக்க போகிறேன்னு நான் கேட்டேன் பேபி டால், என்னை கோவப்படுத்தாத. டாடி படிக்கிறதுக்கு என்ன அவசியம்? என்ன அவசியமா? டாடி அதான் நீங்கள் இருக்கீங்களா, நான் எதுக்கு படிக்கணும்? பொய்யன் பொல்லப்பே பிண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். டாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தேவங்க பார்த்துட்டு நீ பாரு பேபி டால், நீ படிக்கணும் புரியுதா? படித்து தான் ஆகணும். நீ படித்தா என் கூட இரு, இல்லைனா போவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு டாடி அதுக்காக என்னை போக சொல்கிறீங்களா? நீ படிக்கிறதா இருந்தால் என் கூட இரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அழறீங்க. அவன் பார்த்துட்டு இப்போ எதுக்கு அழற? டாடி எனக்கு படிப்பு வரல டாடி, நான் என்ன பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். ஓ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சத்தியமாக டாடி, நான் ஸ்கூலில் ஓரளவுக்கு படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்களேன், நான் போகிற எஃபர்ட்டுக்கு நான் பாஸ் கூட ஆக மாட்டேங்கிறேன். அதனால தான் எனக்கு வெறுப்பாகுது. சரி சொல்லிக் கொடுத்தா படிப்பியா? சொல்லிக் கொடுத்தாவா? டியூஷன்லாம் வேணாம் டாடி. அப்புறம் என்ன பண்ண போகிற? அது அப்படின்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. தேங்க பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வா அப்படின்னு மாதிரி அவன் போகிறான். நீங்கள் பார்த்துட்டு வா படிக்க சொல்வாரோ, சரி படிப்போம், இல்லைனா என்னை விட்டு போயிடுவாராமே, பார்த்துக்குறேன், என்னை விட்டு எப்படி போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் புக்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பின்னாடியே போகிறீங்க. அவனும் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு உட்காரான். நீங்கள் அவன் முன்னாடி உட்காந்துட்டு அப்போ என்ன டாடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உட்காரு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் எடுத்தோடனே மேக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறான். டாடி மேக்ஸ் வேண்டாம் டாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு முறைக்கிறான். சரி போடுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திக்கி திணறி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்க வந்து உங்களுக்கு ஃபார்முலாலாம் சொல்லி கொடுக்குறான். ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்முலாவை 1 மணி நேரமாக படிச்சுட்ருக்கீங்க. டைம் ஆகிடுது, வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுது. தேவங்க பார்த்துட்டு சரி நீ கிளம்பு வீட்டுக்கு. கிளம்புடி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகிற டைமு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே கிளாக் பார்க்குறீங்க. மணி 6 மணி ஆகிடுச்சா? எனக்கு ஒன்றுமே நடக்கல, நான் ஸ்கூலில் கனவுலாம் கண்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே இது பண்ணுறீங்க. தேங்க பார்த்துட்டு என்ன அங்கே மைண்ட் வாய்ஸு? ஒன்றும் இல்லை டாடி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பேங்கெல்லாம் தூக்கிட்டு போனீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு படிக்கணும் வயன், இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு லியாவை பயங்கரமாக அடிக்கிறீங்க. அவள் பார்த்துட்டு பிசாஸ் எதுக்கு அடிக்கிறேன்? பின்ன நீ நேற்று பண்ண வேலை என்ன? என் டாடி ரொமான்டிக்காக வந்தார், நானும் ரொமான்டிக்காக போனேன், சாணியம் பிடிச்சவளை எல்லாத்தையும் எடுத்து விட்டடி. சாவன் என்ன சாவு? நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ எல்லாம் போச்சு. நேற்று ஃபுல்லாக படிக்க சொன்னார், 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. போடி தினமும் ரொமான்ஸ் தானே பண்ணுறேன், ஒரு நாள் படித்தா ஒன்றும் குறைச்சிடாது சிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவகிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் அந்த நாளும் போயிருக்கோம். அப்படியே அவகிட்ட வந்து அப்பப்போ
நீங்கள் பேசியிருப்பீங்க, திருப்பி வந்து போயிட்டு ஏன் அப்படி பண்ணேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு போட்டு அவளை உசுரை எடுத்துட்டீங்க. அவளா ஐயோ தெரியாமல் இந்த பைத்தியத்து கூட சேர்ந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவள் இருக்கா. இப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்கள் அப்படியே சேடாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. தயங்க பார்த்துட்டு என்ன பேபிடா மூஞ்சி ரொம்ப தொங்கி போயிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி மூஞ்சி அப்படி வைக்காந்த, நம்ம வெளியே போயிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க அவனை பார்த்து. சிரிக்காதடி படிக்கணும் டாடி பார்த்து ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் காரில் ஏறிக்கிறீங்க. தேங்க அப்படியே சிரிச்சிட்டே இருந்தாது அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துக்கிறான். இப்படியே வந்து ஒரு கேக் ஷாப்பில் வந்து கடை நிற்கிது. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு இங்கே எதுக்கு வந்தோம், நீ வெயிட் பண்ண நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தேங்க போகிறான். டாடி இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டு போயிட்டு பெருசாக ஏதோ வாங்கிட்டு வரான். என்னது இது இவ்வளோ எனக்கா இருக்குமோ, வாங்கி தர மாதிரி தான், ஆனால் இதுக்கு நான் அவ்வளோவா, சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. தயங்க வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன டாடி இது, கேக்ஸு எதுக்கு சொல்கிறவா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கார் வந்து மேன்ஷனுக்கு போகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆஃபீஸ் ரூம் தான் போகிறான். டாடி ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். படிப்பு இருக்கலாம் அதுக்கு நீ இவ்வளோவா அப்படின்ற மாதிரி நீங்கள் முணுமுணுத்துட்டே போய் உட்காருறீங்க. முணுமுணுக்காதடி எனக்கு எல்லாம் கேட்குது அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அது அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் உட்காருங்க. தேங்க வந்து உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவன், ஒரு வாட்டி நீ நல்லா சம போட்டினா நான் உனக்கு வந்து ஒரு கேக் தருவேன். நிச்சயமாவா? ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிச்சேன்னா நான் உனக்கு ஒரு கேக் தருவேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கேக்கா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கேக்கு. 1 ஹவரில் நீ எத்தனை கேக் சாப்பிட்றேன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவன் மேக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறான். இந்த வாட்டி கேக்குன்றதுனால உங்கள் புத்தியில் என்னமோ கொஞ்சம் ஏறுது. நீங்கள் பார்த்துட்டு டாடி எனக்கு இது புரிஞ்சிடுச்சு, அதான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தா புரியும், அது எல்லாத்துக்கும் காரணம் கேக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தெரியுமே என் பேபி டாலுக்கு என்ன பிடிக்கும்னு, படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே மேக்ஸும் நீங்கள் 1 சாப்டர் வந்து முடிச்சிட்டிங்க. எல்லாத்துலேயும் ஒரு சம்மு, எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்லேயும் நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டீங்க. தேவை பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி என் பேபி டால் மேக்ஸு நல்லா கற்றுக்கிட்டேன், அதனால ஒரு கேக்கு அப்படின்ற மாதிரி சாக்லேட் கேக் தரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வா சாக்லேட் கேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சாப்பிட்றீங்க. யம்மி நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்ல, ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது டாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட சைட்லலாம் வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது. தேவங்க அப்படியே அவனோட லிப்ஸை பைட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே எதுவுமே தெரியாமல் அப்படியே அதை ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீமை அப்படியே அவன் தங்கால லிக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு கிஸ் தரான். ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸு பயங்கரமாக போகுது. நீங்களும் அவனுக்கு ஈக்குவலாக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. தேவங்க அப்புறம் புல்லட் பண்ணிவிட்டு படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் தானா, படி வாயான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்க. இப்படியே வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்க. தேவங்க 3 கேக் கொடுத்துருப்பான். அப்படியே டைம் ஆகுது. டாடி 6:15 ஆகிடுச்சு, சிசி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே பாய் அப்படின்ற மாதிரி அவன் லிப்ஸை வந்து கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி சந்தோஷமாக வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. சரி அதான் ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க. இப்படியே வந்து டேஸும் பாஸ் ஆகுது. எக்ஸாம்லாம் முடியுது. நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமில். உங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தேவங்கிட்ட தான் நேராக போகிறீங்க. டாடி அப்படின்ற மாதிரி போயிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் ஹக் பண்ணுறான். என்ன பேபி டால் நல்லா பண்ணியிருந்தியா? சூப்பராக பண்ணியிருக்கேன், செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பரவாயில்லையே என் பேபி டால் வாயிலேருந்து படிப்பு சம்மந்தப்பட்டமா இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. அதெல்லாம் வரும் டாடி, இனிமேல் வரும், சொல்லிக் கொடுக்குறது யார், என் டாடி ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிதான் வயன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்படியே வந்து டேஸும் பாஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வருது. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வயன் பாஸ் ஆகினோண்டி, எப்படியாவது பாஸ் ஆகினோண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே புலம்பிட்டுருக்கீங்க. இல்லையா பார்த்துட்டு சனினே என்ன பண்ணிகிட்ருக்கேன், இல்லையா பாஸ் ஆயிடுவேன்ல, அதான் நல்லா தானே எழுதிருக்கேன், அப்புறம் என்ன இல்லாடி எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லை வயா, நீ பாஸ் ஆயிடுவேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. உனக்கு இருந்தேன்னா எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸ் டீச்சரும் வராங்க. அப்படியே எல்லாேருக்கும் ரேங்க் கார்டு தராங்க. ஸ்ட்ரெயிட்டாக ரேங்க் கார்டு தான், பேப்பர்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அதிசயம் ரேங்க் கார்டு தரானுங்க, எப்போவுமே பேப்பர் தானே தருவானுங்க.
அது வந்து அந்த பேப்பர் கொடுத்து எல்லாம் லேட் ஆகுதான், அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, அதனால தான். ஓஹோ! சரி, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ரேங்க் கார்டு பார்க்குறீங்க. எல்லாத்துலேயும் பாஸு 50 அபோவு. உங்களுக்கே நம்ப முடியல. மச்சான் நான் 50 அபோவுடு எல்லாத்துலேயும். மச்சான் கங்க்ராட்ஸ் டே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஐயோ என்னாலே நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து குதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு வயன் மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் போய் கிட்டே நிற்கிறீங்க. ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு வா. ஓகே மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு உங்கள் ரேங்க் கார்டு வாங்குறாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படின்னா நான் நல்லா எழுதியிருந்தேனே மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் நீ எப்படி பாஸ் ஆனேன்னு எங்களுக்கு தெரியல, உண்மையை சொல்லிவிடு, யாரை பார்த்து காப்பி அடித்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை மேம் நான் யாரை பார்த்து காப்பி அடிக்கல, உண்மையாக சொல்லுவேன், யாரை பார்த்து காப்பி அடித்தா, லியாவை பார்த்தியா? சத்தியமாக இல்லை மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே லியாவை திருக்க வச்சுட்டு நீ தான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தியா? இல்லை மேம் நான்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கல, அவளே தான் எழுதுனா. ஓ இதெல்லாம் நான் நம்பணுமா? உன்னை 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் வயன், நீ எப்போவுமே ஃபெயிலு தான். ஏதோ 10th ஏதோ பிட் அடிச்சோ சீட் பண்ணியோ எப்படியோ நீ பாஸ் ஆகி வந்துட்ட. தெரில என்ன பண்ண சொல்லு. அதெல்லாம் இல்லை மேம் நான் நல்லா படித்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. அவங்க திருப்பி அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து எல்லா டீச்சர்ஸ்க்குமே போயிடுச்சு, எல்லோரும் வராங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களே, ஸோ எல்லோரும் வந்து உங்ககிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸ்டாஃப் ரூமில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எல்லோரும் பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சொல்லுவாயன் எங்கேருந்து உனக்கு தைரியம் வந்து சீட்டிங் பண்ணதில் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கா மேம் நான் சத்தியமாக சீட்டிங் பண்ணல மேம். ஐயோ நான் ஏன் மேம் சீட்டிங் பண்ண போகிறேன், எனக்கு நல்லா தெரியும் மேம், நீங்கள் வேணால் இந்த கொஷின் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குலாம் எதுக்குப்பா நம்ம வந்து இது பண்ணணும், நம்மளாம் சொல்லவே தேவையில்ல, அவங்க தான் பேசினா பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்களாம் பயங்கரமாக டென்ஷனில் கத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களை ரொம்ப திட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே சரி ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. லியாவும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா. என்னது இது இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவள் படித்து தானே எழுதுனா, கொஷின் கேட்கலாம்ல, அவள் ஆன்சர் பண்ணுவாள் சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவகிட்ட ஃபோன் இருக்குது, அவள் திருத்தனமாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பா. சரின்ட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஃபோனை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு தேவனுக்கு தான் கால் பண்ணுறா. அவகிட்ட தயவோட நம்பர் இருக்கும். அவள் கால் பண்ணிட்டு தயவங்கிட்ட பேசுகிறா. இப்படியே ஒரு 20 minutes ஆகுது. நீங்கள் இன்னும் ஸ்டாஃப் ரூமில் தான் நின்றுட்டுருக்கீங்க. எச்சம் வரைக்கும் போயிடுச்சு. எல்லோரும் நிற்க வச்சு உங்களை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் இல்லைன்னு சொல்கிறீங்க. யாருமே கேட்கல. எல்லாரும் அவங்க பாட்டை பேசிகிட்ருக்காங்க. திடீர்னு டோர் ஸ்லாம் ஆகிற மாதிரி ஒரு சத்தம். எல்லோரும் திரும்பி பார்த்தா தயவங்க தான் அவ்வளோ கோவத்தோடு வந்து நின்றுட்டுருக்கா. எல்லோரும் பார்த்தா அப்படியே நிற்கிறாங்க. பிகாஸ் அவன் அவ்வளோ பெரிய CEO, எல்லாருக்கும் தெரியும். அவங்களாம் பார்த்துட்டு எச்சம் போயிட்டா. என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, யாருக்காவது அட்மிஷன் வேணுமா, உங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. குழந்தைக்கா இன்னும் 2 வருஷம் ஆகும் சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தேவங்கையே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட நிற்கிறீங்க. யார் அவளை சந்தேகப்படுது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எல்லாரும் ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க. நீங்கள் போய் தயங்க பக்கத்தில் நிற்கிறதா. எச்எம் வந்துட்டு சார் நீங்கள் இந்த பொண்ணுக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தயங்க அப்படியே மறைச்சிட்டு நான் தான் இவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாரும் அப்படியே முழிக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா? ஆமாம் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள், உங்களோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. மேக்ஸிமம்லாம் அவங்கள தான் அரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள அவ்வளோ திட்டுவாங்க. அவங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நான் தான் இவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், நான் கொடுக்க வேண்டிய விதத்தில் சொல்லிக் கொடுத்தேன், அவளுக்கு புரிஞ்சுது, அவள் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகிட்டா. அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எல்லோரும் அப்படியே பயத்தில் வந்து நோன்ற மாதிரி வந்து தலையாட்டுறாங்க. எச்சம் முதல் கொண்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் கொஞ்சம் சோகமாக இருந்திருப்பீங்க, இப்போ தான் உங்கள் மூஞ்சில் சிரிப்பே வருது. தேங்க அப்படியே பார்த்துட்டு மாப்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் பின்னாடி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்லே உங்களை பார்க்குது, உங்களுக்கு ஒரே ஜாலி தான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தேவங்க கூட போயிட்டுருக்கீங்க. அப்படியே மேன்ஷனுக்கு போனதுக்கப்புறம் தயவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போகிறான். நீங்களும் அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போகிறீங்க. அவன் போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு என்னடி கஷ்டமாக இருக்கானே? எனக்கே டாடி கஷ்டமாக இருக்க போகுது,
அதான் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவங்க அப்போல்லாம் திட்டினாங்களா அதனால கேட்குறேன். நான் அதுக்கெல்லாம் கேர் பண்ண மாட்டாடே, அப்படிலாம் கிடையாது. நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே அவங்க வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். என் டாடிக்கு ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன? அது எப்பவுமே இருக்குதா? அவனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ப்ளஷ் ஆகாதுடி, இப்படி ப்ளஷ்ஷே ஆகாது. அப்புறம் எனக்கு என்னென்னமோ தோணுன்னா செஞ்சிடணும் டேடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு செஞ்சா என் பேபி கேர்ள் தாங்குவாளான்னு தெரியலையே. ஆஹா, இத்தனை நாள் உங்கள் பேபி கேர்ள் தான் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே வாலில் ஹிட் ஆகி நிற்கிறீங்க. அவன் அப்படியே ஸ்லோவாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கிஸ் வந்து பண்ணுறீங்க. அப்படியே பயங்கரமாக கிஸ்லாம் போயிட்டுருக்கு. அவன் அவங்களுக்கு நெக்கு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அவனுக்கு ஹெடெல்லாம் வந்து ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே வந்து திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பண்ணி முடிச்சுட்டு அவன் திருப்பி வந்து படுக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு டாடி ஏன் நீங்கள் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தான் நான் வந்து ஆன்சர் சொல்லிட்டேன்ல ஒயன், கொஞ்ச நாள் ஆகும்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ் மேலே ஏறி படுக்கிறீங்க. என்னடி பண்ணுற? எனக்கு இப்படி தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படின்னு நீங்கள் அவன் செஸ்ட்டில் தலை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பிறு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு என்னடி பண்ணுற? சும்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறீங்க. எப்படி தூங்குனீங்கன்னே தெரில. 2 பேரும் பயங்கரமாக தூங்கிடுறீங்க. அப்படியே நீங்கள் வேக்கப் ஆகி பார்த்தா மணி 7:30. அவ்வளோதான் சித்திங்க. டாடி டாடி அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவனை போட்டு குலுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு என்ன பேபி டால் டைம் ஆச்சு, மணி 7:30 அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. 7:30 ஆச்சா? என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? ஆமாம் டேடி, எனக்கு பயமாக இருக்குது, வீட்டில் மாட்டினேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க வீட்டுக்கு. தேவங்க இப்போ காரில் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. போச்சு, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் தைஸில் கை வைக்கிறான். ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்குறேன். சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போகிறீங்க. போயிட்டு அவன் தான் அங்கே தான் நிற்கிறான். அவங்க இந்த வாட்டி இவங்க ஸ்ட்ரீட்லேயே வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா அவ்வளோதான் எடுத்து தொடப்பு கட்டை தூக்கி அடிக்கிறாங்க. நீங்கள் அம்மா என்னம்மா பண்ணுற? முன்னாடி வேலை பார்த்து வச்சுருக்கேன். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சா? நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன வேலை பார்த்து வச்சுருக்க ஒயன்? உன்னை விட அதிகமான வயசு உள்ளவனை காதலிச்சிட்டு இருக்காமே. அம்மா ஆமாம்மா, என்னம்மா பண்ண போகிறேன்? ஆமாம்மா, என்ன பண்ண போறியா? என்கிட்ட திமிரா பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டியா ஒயன் நீ? நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ்வு இந்த வயசில் உனக்கு லவ் கேட்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தொடப்பு கட்டை வச்சு அடிக்கிறாங்க. அவனுக்கு இந்த சத்தம்லாம் கேட்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனால் பொறுக்க முடியல. அவன் வந்துடுறான், வந்து நிற்கிறான் அப்படியே வீட்டு வாசலில். அவங்க அம்மா பார்த்துட்டு வாங்க தம்பி வாங்க வாங்க, நீங்கள் தானே அந்த பெரிய மனுஷர், வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவன் அப்படியே அவ்வளோ கோவத்தோடு வந்து நிற்கிறான். பார்த்தா அவங்க மேலெலாம் அவ்வளோ அடி, அந்த காயெல்லாம் இருக்குது. அவன் பார்த்துட்டு இப்போதைக்கு இவ்வளோ இப்படி அடிச்சிருக்கீங்க, ஏன் பொண்ணு நான் அடிப்பேன், நீ யார் கேட்குறதுக்கு? நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டாவது மண்ணாங்கட்டியாவது, இனிமேல் அதெல்லாம் கிடையாது, அவள் உங்களை பார்க்க வரமாட்டா. நீங்கள் அதை சொல்கிறீங்க, அது அவள் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி தேவங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. என்னை விட்டு போக போறியா பேபி டால் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், நீங்கள் அந்த பேபி டால் அந்த வார்த்தைக்கு மெல்ட் ஆகிட்டீங்க. நான் எப்படி டாடி போவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கருமோ இங்கே வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி உங்களை இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அம்மா என்னை விட்டுமா, நான் அப்படியே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அதான் அவங்களுக்கு அவ்வளோ வேணான்னு ஆகிட்டால, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மா இங்கே பாருங்கள் தம்பி, அவள் ஏதோ உங்களை காதலிச்சிட்டா, எல்லாம் போட்டோம், இனிமேல் என் பொண்ணு பின்னாடி வராதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. என்னப்பா நானும் பொறுமையாக பேசணும்னு நினச்சா, நீ ஓரா போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு டாடி ப்ளீஸ் டாடி, அம்மா கிட்ட சொல்லுங்க டாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பலான கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுத்துட்டு ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வாயை உடச்சிரும் வாயன், உனக்கு செல்லம் கொடுத்து தான் இதுவாக போச்சுல அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தேன் கையை அப்படியே ஓங்குறான். இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் கையை ஓங்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே கையை இறக்கிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட அப்பான்றதுனால தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்க அப்படியே பார்த்து என்னப்பா என் பொண்ணுக்கு நீ இது பண்ணுற, கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தயங்க அப்படியே முடியாது,
என் பொண்ணோட தான் போவேன். என் பொண்ணோட தான் போவியா? என்ன நினச்சிருக்கியா? என்ன பொம்மையா? உனக்கெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. உன் வயசுனா அவள் வயசுனா அவள் தான் சின்ன பொண்ணுண்ணா, உனக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பாப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா அவர்கிட்ட, நீ பாயை மூடுவாயன், உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்கள் அம்மா அப்பயே சொன்னான் இவளை நம்பாத, செல்லம் கொடுக்காதன்னு. நான் தானே கேட்கல, ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்ல, அதான் நீ இப்படி வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு பேபிடா நீ எதுக்கு தலை குனிஞ்சு நிற்கிறேன், என்னை பாருடி அப்படின்னு மாதிரி அவன் உங்களை சீக்ஸில் கை வைக்கிறான். உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு பா ஃபஸ்ட்டு என் பொண்ணு மேலேருந்து கையெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏன் போ சொல்கிறேன் அவனை அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா பேசி பாருங்கப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியா மோயன் பேசி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் ஆமான்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்களை கையை தரன்னு பிடிச்சி எழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே பின்னாடியே வராங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லைன்னா உங்களுக்கும் இவ்வளோ வேணான்னா எங்கேயாவது கடல் தூக்கி போட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கதை அடிச்சுட்டு போயிடறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது உங்கள் அப்பா இப்படி கூப்பிட்டு வந்து வெளியே நிறுத்திட்டாரு. அப்படியே ரோட்டில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க பார்த்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் டேடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாரு பிரின்சஸ், நான் போகலாம் வா, அவங்க உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. என்ன நல்லா பார்த்துப்பீங்களா? என்ன கேள்வி பேபி டால் இது? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரியா வந்து உங்களோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் கூட அவனோட மேன்ஷனுக்கு போகிறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப குட்டியாக ஆரம்பித்தேன், அது வந்து எவ்வளோ தூரம் வந்துடுச்சு. ஓகே, எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் சராங்க.